ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் அரசமைப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்ட் 1 வீடியோ. இது தொடர்ந்து பார்ட் 2 வீடியோ அப்லோட் பண்ணுவோம். அதில் 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். இது புக் இன்சைட்டில் இருக்கிற 25 கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாமே இந்த பிடிஎஃப்பில் இருக்குது. வாங்க ஃபஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், அரசமைப்பு நிர்ணய சபையாக மாற்றப்பட்ட அவை எது? அரசமைப்பு நிர்ணய சபையாக மாற்றப்பட்ட அவை எது? ஆப்ஷன் சி, நாடாளுமன்றம். செகண்ட் கொஸ்டின், எந்த பாகம் இந்திய சமூகத்தில் பரவலாக நிலவும் பல சிக்கல்களை எதிர்கொள்ளும் சட்டங்களை அரசு உருவாக்கும் வகையில் விதிகளை கொண்டுள்ளது? எந்த பாகம் இந்திய சமூகத்தில் பரவலாக நிலவும் பல சிக்கல்களை எதிர்கொள்ளும் சட்டங்களை அரசு உருவாக்கும் வகையில் விதிகளை கொண்டுள்ளது? ஆப்ஷன் சி, 4ஆம் பாகம். தேர்டு கொஸ்டின், அரசமைப்பை ஒரே ஆவணமாக கொண்டிராத அரசு எது? அரசமைப்பை ஒரே ஆவணமாக கொண்டிராத அரசு எது? ஆப்ஷன் டி, இங்கிலாந்து. ஃபோர்த்து கொஸ்டின், மதசார்பின்மை கோட்பாட்டினை பின்பற்றாத அரசு டேஸ் எனப்படும்? மதச்சார்பின்மை கோட்பாட்டினை பின்பற்றாத அரசு டேஸ் எனப்படும்? ஆப்ஷன் சி, மதசார்பு அரசு. ஃபிஃப்த்து கொஸ்டின், இவற்றுள் மதசார்பு அரசு எது சரியானது? இவற்றுள் மதசார்பு அரசு எது சரியானது? ஆப்ஷன் ஏ, வாட்டிக்கன். சிக்ஸ்த்து கொஸ்டின், இந்திய மக்களாட்சி முறையில் பின்னடைவாக கருதப்படுவது? இந்திய மக்களாட்சி முறையில் பின்னடைவாக கருதப்படுவது? ஆப்ஷன் சி, பொது வாக்கெடுப்பு. செவன்த் கொஸ்டின், அரசமைப்பு சட்ட திருத்தங்களை பொது வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றும் நாடு எது? அரசமைப்பு சட்ட திருத்தங்களை பொது வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றும் நாடு எது? ஆப்ஷன் டி, சுவிட்சர்லாந்து. எய்த் கொஸ்டின், 42வது சட்ட திருத்தம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 42வது சட்ட திருத்தம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? ஆப்ஷன் வி, 1976. நைன்த் கொஸ்டின், அரசமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு? அரசமைப்பின் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு? ஆப்ஷன் பி, டிசம்பர் 9, 1946. 10th கொஸ்டின், பாகிஸ்தான் பிரிவுக்கு பின்னர் மீதமுள்ள இந்தியாவுக்கான அரசமைப்பு நிர்ணய சபை மீண்டும் கூடிய ஆண்டு? பாகிஸ்தான் பிரிவுக்கு பின்னர் மீதமுள்ள இந்தியாவுக்கான அரசமைப்பு நிர்ணய சபை மீண்டும் கூடிய ஆண்டு? ஆப்ஷன் பி, ஆகஸ்ட் 14, 1947. 11th கொஸ்டின், மக்கள் தொகைக்கு ஏற்றபடி டேஸ் என்னும் விகிதத்தில் உறுப்பினர்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டனர்? மக்கள் தொகைக்கு ஏற்றபடி டேஸ் எனும் விகிதத்தில் உறுப்பினர்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டனர்? ஆப்ஷன் பி, 10 லட்சத்திற்கு ஒருவர். 12th கொஸ்டின், எத்தனை உறுப்பினர்கள் அரசமைப்பினை கையொப்பமிட்டு அரசமைப்பை நிறைவேற்றினர்? எத்தனை உறுப்பினர்கள் அரசமைப்பினை கையொப்பமிட்டு அரசமைப்பை நிறைவேற்றினர்? ஆப்ஷன் பி, 284 உறுப்பினர்கள். 13th கொஸ்டின், அரசமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டப்பொருள்? அரசமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டப்பொருள் தற்காலிக தலைவர். ஆப்ஷன் டி, தற்காலிக தலைவர். 14th கொஸ்டின், டாக்டர் சச்சிதானந்தா சின்ஹா தற்காலிக தலைவராக தலைமை ஏற்று நடத்தும்படி கேட்டுக்கொண்டவர் யார்? டாக்டர் சச்சிதானந்தா சின்ஹாவை தற்காலிக தலைவராக தலைமையேற்று நடத்தும்படி கேட்டுக்கொண்டவர் யார்? ஆப்ஷன் பி, ஜிபி
கிருபாலினி. 15th கொஸ்டின். அரசமைப்பு நிர்ணய சபையின் விவாதங்களில் தொகுப்பு எத்தனை தொகுதிகளாக கொண்டதாகும்? அரசமைப்பு நிர்ணய சபையின் விவாதங்களின் தொகுப்பு எத்தனை தொகுதிகளை கொண்டதாகும்? ஆப்ஷன் சி 12 தொகுதிகள். 16th கொஸ்டின். இந்திய அரசமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எது? இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எது? ஆப்ஷன் பி நவம்பர் 26, 1949. 17th கொஸ்டின். இந்திய அரசாங்க சட்டம். இந்திய அரசாங்க சட்டம். ஆப்ஷன் பி 1935. 18th கொஸ்டின். இந்திய அரசமைப்பில் சமதர்மம் என்ற சொல் எத்தனாவது சட்ட திருத்தம் மூலம் இணைக்கப்பட்டது? இந்திய அரசமைப்பில் சமதர்மம் என்ற சொல் எத்தனாவது சட்ட திருத்தத்தின் மூலம் இணைக்கப்பட்டது? 19th கொஸ்டின். அமைச்சரவை குழு செயல்பாடுகளை கட்டுப்படுத்துவது எது? அமைச்சரவை குழு செயல்பாடுகளை கட்டுப்படுத்துவது எது? ஆப்ஷன் சி நாடாளுமன்றம். 20th கொஸ்டின். குடியுரிமை சட்டம். குடியுரிமை சட்டம். ஆப்ஷன் சி 1955. 21. இந்திய அரசமைப்பில் ஆரம்ப காலகட்டத்தில் எத்தனை அடிப்படை உரிமைகள் இருந்தன? இந்திய அரசமைப்பில் ஆரம்ப காலகட்டத்தில் எத்தனை அடிப்படை உரிமைகள் இருந்தன? ஆப்ஷன் சி 7 அடிப்படை உரிமைகள். 22வது கொஸ்டின். ஆரம்ப காலகட்டத்தில் சொத்துரிமை எத்தனாவது சட்டப்பிரிவாக இந்திய அரசமைப்பில் இடம்பெற்றிருந்தது? ஆரம்ப காலகட்டத்தில் சொத்துரிமை எத்தனாவது சட்டப்பிரிவாக இந்திய அரசியலமைப்பில் இடம்பெற்றிருந்தது? ஆப்ஷன் ஏ சட்டப்பிரிவு 31A. 23வது கொஸ்டின். எத்தனாவது சட்டத்திருத்தத்தின்படி சொத்துரிமை அடிப்படை உரிமைகளில் இருந்து நீக்கப்பட்டது? எத்தனாவது சட்டத்திருத்தத்தின்படி சொத்துரிமை அடிப்படை உரிமைகளிலிருந்து நீக்கப்பட்டது? ஆப்ஷன் பி 44வது சட்டத்திருத்தம். 24வது கொஸ்டின். இந்திய அரசமைப்பு வழங்கியுள்ள அடிப்படை உரிமைகள் எதனால் நிலைநாட்டப்பட்டது? இந்திய அரசியலமைப்பு வழங்கியுள்ள அடிப்படை உரிமைகள் எதனால் நிலைநாட்டப்பட்டது? ஆப்ஷன் சி உச்சநீதிமன்றம். கட்டாய கல்விச் சட்டம். கட்டாய கல்விச் சட்டம் 2009. ஆப்ஷன் டி. 6th ஸ்டாண்டர்ட் இந்திய அரசியலமைப்பை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்தது? இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்தது? ஆப்ஷன் பி 1950. செகண்ட் கொஸ்டின். எந்த ஆண்டு லாகூரில் காங்கிரஸ் மாநாடு கூட்டப்பட்டது? எந்த ஆண்டு லாகூரில் காங்கிரஸ் மாநாடு கூட்டப்பட்டது? ஆப்ஷன் சி 1930. தேர்ட் கொஸ்டின். லாகூரில் கூடிய காங்கிரஸ் மாநாட்டின் முழக்கம் என்ன? லாகூரில் கூடிய காங்கிரஸ் மாநாட்டின் முழக்கம் என்ன? ஆப்ஷன் சி முழு ஸ்வராஜ். ஃபோர்த் கொஸ்டின். இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னரே சுதந்திரம் அடைந்ததாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது? இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னரே சுதந்திரம் அடைந்ததாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது? ஆப்ஷன் பி 1930. ஃபிஃப்த் கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை என்ற அமைப்பு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? இந்திய அரசமைப்பு நிர்ணய சபை என்ற அமைப்பு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? ஆப்ஷன் பி 1946. சிக்ஸ்த் கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தற்காலிக தலைவர் யார்? இந்திய அரசமைப்பு நிர்ணய சபையின் தற்காலிக
தலைவர் யார்? ஆப்ஷன் ஏ சச்சிதானந்தா. 7th கொஸ்டின். இந்திய அரசமைப்பு நிர்ணய சபையின் நிரந்தர தலைவர் யார்? இந்திய அரசமைப்பு நிர்ணய சபையின் நிரந்தர தலைவர் யார்? ஆப்ஷன் பி ராஜேந்திர பிரசாத். 8th கொஸ்டின். அரசமைப்பு நிர்ணய சபையில் எத்தனை பெண் உறுப்பினர்கள் இருந்தனர்? அரசமைப்பு நிர்ணய சபையில் எத்தனை பெண் உறுப்பினர்கள் இருந்தனர்? ஆப்ஷன் ஏ 15 பெண் உறுப்பினர்கள். 9th கொஸ்டின். இந்திய அரசமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழுவின் ஆலோசகராக நியமிக்கப்பட்டவர் யார்? இந்திய அரசமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழுவின் ஆலோசகராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் டி P.N. ராவ். 10th கொஸ்டின். இந்திய அரசமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு? இந்திய அரசமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு? ஆப்ஷன் பி டிசம்பர் 9, 1946. 11th கொஸ்டின். எத்தனை நாடுகளில் அரசமைப்பு சட்டங்களை வாசித்து அவற்றின் முன்மாதிரியாக கொண்டு நமது அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கினர்? எத்தனை நாடுகளின் அரசமைப்பு சட்டங்களை வாசித்து அவற்றின் முன்மாதிரியாக கொண்டு நமது அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கினர்? ஆப்ஷன் டி 60 நாடுகள். இந்திய அரசமைப்பு சட்டத்தை நிறைவு செய்ய சுமார் 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாடுகள். இந்திய அரசமைப்பு சட்டத்தை நிறைவு செய்ய சுமார் 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டது மற்றும் 64 லட்சம் ரூபாய் இதற்கென செலவிடப்பட்டது. 12th கொஸ்டின். ஒரு நாட்டின் உச்சநிலை அதிகாரத்தையே டேஸ் என்கிறோம்? ஒரு நாட்டின் உச்சநிலை அதிகாரத்தையே டேஸ் என்கிறோம்? ஆப்ஷன் பி இறையாண்மை. 13th கொஸ்டின். இந்திய அரசமைப்பின் உண்மை பிரதிகள் எங்கு வைக்கப்பட்டுள்ளது? இந்திய அரசமைப்பின் உண்மை பிரதிகள் எங்கு வைக்கப்பட்டுள்ளது? நாடாளுமன்ற நூலகத்தில் ஈலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது. நாடாளுமன்ற நூலகத்தில் ஈலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது. 15th கொஸ்டின். நமது அரசமைப்பு சட்டம் உருவான போது எத்தனை உறுப்புகள், பகுதிகள் மற்றும் அட்டவணைகள் இருந்தன? நமது அரசியல் சட்டம் உருவான போது எத்தனை உறுப்புகள், பகுதிகள் மற்றும் அட்டவணைகள் இருந்தன? ஆப்ஷன் ஏ 395 உறுப்புகள், 22 பகுதிகள் மற்றும் 8 அட்டவணைகள் இருந்தன. 16th கொஸ்டின். கல்வி உரிமை சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? நாள். கல்வி உரிமை சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் எது? கல்வி உரிமை சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் எது? ஆப்ஷன் பி ஏப்ரல் 1. இந்த 6th லெசனில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டண்டான 16 கொஸ்டின் ஃபுல்லாமே இதில் பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.